Hi friends, welcome to Vani's Kitchen. Tuesday morning 30 இட்லி, மதியம் லஞ்சுக்கு பொரிச்ச மீன், ரசம். வாங்க எப்படி செஞ்சேன்ட்டு சொல்கிறேன். காலையிலே சீக்கிரமாக ஏஞ்சாச்சு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 30 இட்லி செய்யலான்ட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க வச்சுட்டேன். அது மேலே வடிகட்டி வச்சுட்டேன். அது மேலே பிளேட் வச்சுட்டேன். தட்டு மேலே சின்ன சின்னதாக 2 துணி போட்டுட்டு அது மேலே மாவு ஊற்றிட்டேன். முன்னாடியெல்லாம் இட்லி கொத்தில் தான் இட்லி ஊற்றி வைப்பேன். இந்த தட்டு இட்லியை யூடியூப்பில் தான் பார்த்தேன். இதே இட்லி பாத்திரம்னா அந்த கொத்துக்கு துணி கட் பண்ணணும். அந்த துணி தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும். இதே இந்த தட்டு இட்லியில் என்ன பெனிஃபிட்னா, யாருக்கு எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை கரண்டி மாவு ஊற்றி ஒரே இட்லியை சுட்டு கட் பண்ணி சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தட்டு இட்லி, இட்லி பொடி, நேற்று வச்ச புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. லஞ்சு செய்கிறதுக்காக காணாங்கத்தை மீன் தான் வாங்கியிருந்தேன். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. மீன் மேலே பொரிக்கிறதுக்காக கீறி விட்ருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதால நம்மளுக்கு மீனில் காரசாரமாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான மிளகாய்த்தூள், உப்பு, சோம்பு, பூண்டு இதை நைஸாக அரைச்சிக்கிட்டு மீனில் அப்ளை பண்ணணும். இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டா உப்பு காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரசம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 15 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காய பவுடர். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு விரல் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் தக்காளி சேர்க்கலை, புளியை சேர்த்து தான் ரசம் வைக்கிறேன். நீங்கள் திடீர்னு ரசம் வைக்கணுன்னா இந்த பொருளெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். அரைச்ச கலவையில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வச்சுங்க. ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிய விட்டுட்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதியிலே இறக்கிடணும். இந்த மாதிரி கொதிக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்கன்னா அடங்கிடும். அப்படி இல்லைன்னா கடுத்துடும்னு சொல்லுவாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ரசமும் தயாராகிடுச்சு. மீன் பொரிக்கிறதுக்காக தோசைக்கல்ல அடுப்பு மேலே வச்சுக்கிறேன். அதுக்கடையில் சாதம் வெந்துடுச்சு. சாதத்தை வடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சாதத்தை வடிச்சிக்கிறேன். சாதம் வடிஞ்சு முடிஞ்சதும் நிமித்தி வச்சிடுறேன். அதை கிளறி விட்டு ஆற வச்சுக்கிறேன். தோசைக்கல்ல சூடாக்கிட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா மீன் வாசனையாக இருக்கும். அது மேலே மீனை எத்தனை வைக்கணுமோ வச்சு சிவந்து வந்ததும் பொரித்து எடுக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்சு மெனு. காணாங்கத்தை மீனை நேற்றே வாங்கி வச்சாச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஈஸியாக முடிஞ்சுது. இந்த மீன் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த குழம்பு வைக்கிறது, என்ன செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். பொழுது விடிஞ்சு பொழுது போனாலே என்ன குழம்புன்னு தான் பிரச்சனையாக இருக்கும். மீன் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளை சாதம் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் சாதம் இழுத்துக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வெள்ளை சாதம், நேற்று வச்ச புளிக்குழம்பு நல்லா சுண்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு ரசம், பொரிச்ச மீன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நம்ம சேனலில் இது 2வது வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நேற்று போட்ட ஃபுல் வீடியோ லிங்க், இன்றைக்கி போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.